வணக்கம் guys, வணக்கம். ஓகே guys, பொதுவா இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோமா ஜஸ்ட் ஒரு சின்ன ஷேரிங் இருக்கு. நீங்க ஒரு நபர் நம்ம வேலை செய்யறோம்னா எதுக்குன்னா சம்பாதிக்க தான் வேலை செய்யலாம். ஏன் சம்பாதிக்க வேலை செய்யறோம்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டோரியை வச்சுதான் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறோம். எப்படி அந்த வேலை செய்யுது, என்ன மாதிரி நம்ம கொண்டு போகலாம், எப்படி அதை ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இப்ப பாருங்க, நபர் இன்கம், இந்த நம்பர் இன்கம் எடுக்கிறாரு. அந்த இன்கம் எடுக்கிற மூலியமா வீட்டு காசு கட்டி ஆகணும், டெப்ஸ் இருக்கு, கடன் இருக்கு, வீட்டு காடி காசு, கார் லோன் இருக்கு, எமர்ஜென்சி ஃபண்ட், கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை, சேவிங்லாம் அப்கோர்ஸ். அப்புறம் யூட்டிலிட்டிஸ், பில் பேமெண்ட் எல்லாமே இருக்குல்ல. அப்புறம் பிடி லோன் இருக்கு. பிடினா வீட்டுல பிள்ளைங்க படிச்சு பெருசா வாங்கி இருப்பாங்க, அந்த காசு நம்ம கட்டி ஆகணும். சரிங்களா? இப்ப இந்த இன்கம் தான் டிசைட் பண்ணுது இந்த எக்ஸ்பென்சஸ் ரன் பண்றதுக்கு. சரிங்களா? இன்னைக்கு இன்கம் வருவோம், இது எல்லாமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை இன்கம் வரல, இன்கம் பாருங்க, இன்கம் வரல, இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த பர்சன் சம்பாதிக்கிறது இன்னைக்கு இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் கண்டினியூ, உங்களோட எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கண்டினியூ போயிட்டு தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த வருமானத்தை பாதுகாப்பு வச்சுட்டாங்களா அவங்க குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க, இப்ப மிஸ்டர் ரகு, ஓகே, நீங்க ரகு இருக்காரு, அவங்களுக்கு போன் பண்ணி வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், கடன் கட்டணும், எனக்கு இந்த பில்லு கட்டணும், இது ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னா கண்டிப்பா ரகு வாங்கிட்டு வருவாரு. ஏன்னா ரகு சம்பாதிக்கிறாரு, வாங்கிட்டு வருவாரு. இன்னைக்கு ரகு இல்லாம போயிட்டாரு, நீங்க யாருக்கு போன் பண்ணுவீங்க? ரகு இல்லாம போயிட்டாருன்னா நீங்க யாரு கேட்பீங்க? சோ அந்த குடும்பத்துக்கு யாரு பே பண்ணுவா, அந்த செலவு யாருக்கு ஒப்பிட்டு போடுவா? ரகு இல்லாத இடத்துல உங்களால சொல்ல முடியுமா? ரகு இல்லாம போயிட்டாரு. சரியா? அவர் இல்லாம பண்ணாதான் அப்கோர்ஸ் நீங்க பாருங்க, சராசரி நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டீங்களா, கொடிய நோய் எல்லாமே கேள்விப்பட்டீங்க. ஹார்ட் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக் சராசரி ஆகிட்டு இருக்கு. டெய்லி கேஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. டயாலிசிஸ் சென்டர் எடுத்துங்க, எங்க பார்த்தாலும் திறக்க ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன தெரிஞ்சுன்னா பேஷண்ட் அதிகமாகிட்டு இருக்காங்க, பீப்புளுக்கு அவேர்னஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. சோ அப்ப ரகு இல்லாத காரண பட்சத்துல கிரிட்டிகல்னஸ். அப்ப நான் இன்னைக்கு என்ன நான் போக்கஸ் பண்றேன்னா கிரிட்டிகல்னஸ் நமக்கு எல்லாத்தையுமே ஒரு கொடிய நம்ம பாதிக்கப்படுறோம். அப்கோர்ஸ் 35 வயசு 40 இயர்ஸ் வந்துட்டாலே நம்ம சீக்கிரம் பாதிக்கப்படுறோம். நீங்க கிரிட்டிகல்னஸ் டெய்லி நீங்க ஒரு நாளைக்கு 10 வழி ஒதுக்குற மூலியமா உங்களுக்கு கவரேஜ் நம்ம 2 லட்சம் வழிக்கு குடும்பத்துக்கு பாதுகாப்பா கொடுக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிகல்னஸ் நம்மள லிவிங் பெனிஃபிட் சொல்லுவோம். நீங்க பாத்துங்க, ஒரு காப்பீடு எடுத்துக்கிட்டா லைஃப்ல இறந்தா காசு கிடைக்கும், திருப்பி ஏட்டா காசு கிடைக்கும். அந்த பர்சன் இருக்கிறப்பயே நல்ல ஒரு லிவிங் பெனிஃபிட்னா கிரிட்டிக்கல் கவரேஜ் தான். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கூட குணமாகி வரதுக்கு. சரிங்களா? அப்ப நீங்க எடுக்கிற இந்த 2 லட்சம் கிரிட்டிகல்ஸ் மூலியமா சீக்கிரம் பாதிக்கப்பட்டாருன்னா இந்த லம்சாம் பே கேஷ் இமீடியட்டா இந்த ஃபேமிலிக்கு போயிடும். அப்ப இமீடியட்டா ஃபேமிலிக்கு போறப்ப இந்த 2 லட்சம் உதவியா இருக்குமா இல்லையா? சோ காய்ஸ், நல்லா செஞ்சு பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான பிளான். சோ இதை பத்தி எதுவும் மேலும் விவரம் வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஐ எம் ரகுநாதன், யுவர் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நன்றி, வணக்கம்.